ஸோ முதலாவது கணனி அப்படின்னு சொன்னால் என்ன, கணனியோட இயல்புகள், கணனியோட பிரதான தொழில் என்ன, தரவு தகவலுக்கு இடையிலான வித்தியாசங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஆக பேசிக்கான சில விஷயங்கள். ஸோ அது உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல தொடர்ந்து பேசிக்கான விஷயங்கள் டு அட்வான்ஸ் போகலாம். ரைட், ஓகே. முதலாவது கணனி. கணனி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெய்லி நாங்க யூஸ் பண்ற சில விஷயங்கள், சில காலங்கள்ல இது வந்து என்ன இந்த காலத்தை பொறுத்தவரையில அடிப்படை தேவையாக காணப்படுது. இதுக்கு முற்பட்ட காலங்கள்ல அது ஒரு மேலதிக தேவையாக காணப்பட்ட ஒரு விஷயம். ரைட், சோ கணனி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கணனி அப்படின்றது ஒரு இலத்திரனியல் சாதனம். இது தரவுகளை தகவல்களாக மாற்றக்கூடிய ஒரு சாதனம். ரைட், கணனி அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். கணனி அப்படின்னு சொன்னால் டெபினிஷன் என்னன்னு நான் சொல்ல போறேன். கணனி அப்படின்றது ஒரு இலத்திரனியல் சாதனம். இது தரவுகளை பயனுள்ள தகவல்களாக மாற்றி தரக்கூடிய சாதனம். ரைட், கணனி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஓவர் நைட்டா உருவாகின ஒரு விஷயம் இல்லை. இது உருவாகிறதுக்கு பல காலங்கள் எடுத்துச்சு. ரைட், பல தலைமுறைகளாக நாங்க கணனிட வரலாறு பார்க்கலாம். ரைட், அடுத்த கிளாஸ்ல கணனிட வரலாறு பார்க்கலாம். சோ கணனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பல்காக இப்படி உருவாகிறதுக்கு முதல்ல கணனி கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. கணனிட வரலாறுல அதெல்லாம் பார்க்கலாம். சார் நிறைய வகையான கணனிகள் இருக்குது. சோ எது எப்படி இருந்தாலும் கணனி அப்படின்னு சொன்னால் நீங்க அது ஒரு இலத்திரனியல் சாதனம் அப்படின்றது கட்டாயம் குறிப்பிடணும். சோ அது என்ன செய்யும்? ரைட், முதலாவது கணனின்ற என்ன, அடுத்தது அதோட தொழில். அதை என்ன செய்யும்? தரவுகளை பயனுள்ள தகவல்களாக மாற்றி தரக்கூடிய ஒரு சாதனம் தான் கணனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ரைட், ஓகே. சோ கணனிட இயல்புகள் பார்க்கலாம் அடுத்தது. ரைட், சோ மனிதர்கள் அப்படின்னு சொல்ற நேரம் மனிதர்களுக்கு சில இயல்புகள் இருக்குது. நடக்கலாம், ஓடலாம், பாயலாம், பேசலாம். சோ இதெல்லாம் மனிதர்களுடைய இயல்புகள். அது மாதிரி கணனிக்கும் பல இயல்புகள் காணப்படுது. சோ அதை பார்க்கலாம். ரைட், சோ முதலாவது வேகம். கணனி வந்து மனிதர்களோட ஒப்பிட்ட நேரம் மனிதர்களை விட மிக வேகமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இயந்திரம். ரைட், சோ இதோட ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வித்தின் a second it can calculate billions of process. ரைட், கம்ப்யூட்டேஷன் ஒரு செகண்ட்ல பில்லியன் கணக்கான ப்ராசஸ் செய்யக்கூடிய ஒரு இயந்திரம். ரைட், சோ கணனி அவ்வளவு வேகமானது. ஒரு செகண்ட்ல நாங்க எங்களால மனிதர்களால இந்த வேலையும் மேக்சிமம் செய்ய முடியாம இருக்கும். ஆனால் கணனி ஒரு செகண்ட்ல ரைட் பில்லியன் கணக்கான வேலைகளை செய்யக்கூடியது. ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் திருத்தம். ரைட், கணனியை பொறுத்த வரையில அது செய்யற வேலைகள் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக மிக திருத்தமாக காணப்படும். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னு சொன்னால் நம்பகத்தன்மை. சோ மனிதர்களோட ஒப்பிட்ட நேரம் கணனியை வந்து அதிகமாக நம்பலாம். ரைட், ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் கணனி மனிதர்களோட ஒப்பிட்ட நேரம் பிழைகளை மிக குறைவாக செய்யும். மிக குறைவாக மீன் பிழைகள் அரிதாக காணப்படும். ரைட், கணனியை பொறுத்தவரையில நீங்க பிழையாக ஒரு இன்புட் கொடுத்தாலுமே வந்து அது அந்த பிழையாக கொடுத்த இன்புட்டுக்கான சரியான அவுட்புட்டை தரும். சோ கணனி வந்து நம்பகத்தன்மை வாய்ந்தது. சோ இந்த காரணங்களால தான் அதிகமாக மனிதன் இன்றைய நாட்கள்ல அதிகமாக கணனியை விரும்பி பயன்படுத்தக்கூடியதுக்கு ஏதுவாக இருக்கிற காரணங்கள்ல கணனிட இந்த இயல்புகளை சொல்லலாம். ரைட், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, சேமித்தல் தகைமை. கணனியை பொறுத்தவரையில கணனி அதிகமான தகவல்களை சிறிய ஒரு இடப்பிரதேசத்துல சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கும். கணனி தகவல்கள் எப்படி சர்வ் பண்ணுது, என்ன முறையில சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சோ சேமித்தல் தகைமை அப்படின்ற நேரம் உதாரணத்துக்கு நீங்க ஸ்கூல் போறோரா இல்லாட்டி ஒர்க் போறோரா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ், புக்ஸ், ரைட், சோ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் இருக்கும், இல்லாட்டி கபர்ட் ஒன்று வச்சிருப்பீங்க. ரைட், சோ ஒரு பெரிய இடப்பிரதேசம் அதுக்காக ஒதுக்க வேண்டியிருக்கும். ஆனால் கணனியை பொறுத்தவரையில கணனில ஒரு சிறிய பிரதேசத்துக்குள்ளதான் நீங்க நிறைய தகவல்களை, மிக அதிகமான தகவல்களை சேமிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரைட், சோ சேமித்தல் தகைமை அப்படின்றது கணனியோட இன்னொரு இயல்பு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி, வினைதிறன்.
சோ கணனியை பொறுத்தவரையில கணனியில செய்யப்படுற தகவல்கள், தரவுகள், ப்ராசஸ் எல்லாமே வந்து மிக சரியாக காணப்படும். வினைதிறன், ரைட்? மிகச் சரியான தரவுகளை கணனிய ஊடாக நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், ரைட்? அடுத்தது பாத்தீங்க என்றால் வெர்சட்டாலிட்டி. வெர்சட்டாலிட்டி மீன் பல்பணி செய்பணி. இட் மீன்ஸ் ஒரு டைம்ல கணனி ஒரு டைம்ல நிறைய வேலைகளை செய்யக்கூடியதாக காணப்படும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யும். சோ மனிதர்கள் நாங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், என்னால அந்த வேலை மட்டும்தான் செய்யலாம். நீங்க லிசன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சரியாக நான் சொல்றது விளங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்க லிசன் பண்ற வேலை மட்டும்தான் செய்யணும். சோ ஒரு டைம்ல ஒரு வேலை மாத்திரம்தான் மனிதர்களால செய்யக்கூடியதாக இருக்குது. சோ கணனி அதை தாண்டி ஒரு டைம்ல பல வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்குது. நான் முதலாவது இந்த வேகம் பத்தி சொல்ல நேரம் சொன்னேன். கணனி ஒரு செகண்ட்க்கு பில்லியன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சோ அது அந்த ப்ராசஸ் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ராசஸ், ரைட்? உதாரணத்துக்கு நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கலாம், டைப் பண்றதோட நெட்ல என்ன சரி டவுன்லோட் பண்ண போட்டு இருக்கலாம், ரைட்? சாங்ஸ் வந்து ஆடியோஸ் லிசன் பண்ணிட்டு இருக்கலாம். சோ இதெல்லாம் ஒரு டைம்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள், ரைட்? சோ கணனி ஒரு டைம்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடியதாக காணப்படுது, ரைட்? சோ இது வெர்சட்டாலிட்டி, கணனியோட ஒரு டைம்ல அதிகமான வேலைகளை செய்யக்கூடிய பண்பு நாங்க சொல்லுவோம் வெர்சட்டாலிட்டி. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னு சொன்னால் நுண்மதியின்மை. கணனியை பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நோ ஐக்யூ, ரைட்? நோ ஐக்யூ மீன் கணனி மனிதர்களை போல சிந்தித்து செயற்படாது, ரைட்? நீங்க மனிதர்கள் எந்த கட்டளைகளை கொடுக்குறீங்களோ அந்த வேலைகளை மட்டும்தான் செய்யும். கணனி ஒரு மெஷின். நாங்க ஆல்ரெடி பார்த்தோம், இலத்திரனியல் சாதனம். அது தரவுகளை தகவல்களாக மாத்தி தரக்கூடிய சாதனம். நீங்க தரவுகள் கொடுப்பீங்க, தகவல்கள் எந்த மாதிரி வரணும், எந்த கண்டிஷன் கேட்ப தகவல் வரணும்ன்றத நீங்க கொடுத்திருப்பீங்க, ப்ராசஸ்ல அது நடக்கும். சோ அதுக்கு ஏற்பதான் அவுட்புட் வரும், ரைட்? ஆனால் கணனி மனிதர்களை போல சிந்திக்க கூடியது அல்ல. அதைத்தான் நாங்க நோ ஐக்யூன்னு சொல்லுவோம், ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் வேர்ல்ட்ல ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி அதிகமா யூஸ் பண்ணப்பட்டு வருது, ரைட்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரைட்? சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கணனிகள் எதிர்காலத்துல வருமாக இருந்தால் சோ இந்த பண்பு மாறலாம், கணனிடைய இந்த பண்பு மாறலாம். கணனி நுண்மதி உள்ளது அப்படின்னு சொல்லி மாத்திக்கொள்ளலாம், ரைட்? சோ இப்ப வரைக்கும் கணனிகள் என்ன செய்யும் என்றால் நீங்க சொல்ற வேலையை செய்யும், ரைட்? நாங்க கொடுக்குற சாஃப்ட்வேர்ஸ், இங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது. ப்ரோக்ராமர்ஸ் யாரு அப்படின்னால் மனிதர்கள், ரைட்? சோ மனிதர்களால செய்யப்படுற வேலைகளை தான் செய்யுமே தவிர இது சரி இது பிழை இதைத்தான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி ஒர்க் பண்ணாது கணனிகள், ரைட்? சோ அதைத்தான் நாங்க கணனிக்கு நுண்மதியின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பால விளங்குறோம், ரைட்? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபீலிங்ஸ். நோ ஃபீலிங்ஸ், ரைட்? உணர்ச்சியின்மை. கணனிக்கு உணர்ச்சி இருக்காது, ரைட்? நீங்க கீபோர்ட்ல டைப் பண்ணிட்டு இருக்கிறேன்னா கீபோர்ட் கான் ஃபீல் நீங்க டைப் பண்றீங்கன்னு சொல்லி, ரைட்? லைக் தட் கணனிக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்காது. சோ கணனியோட இந்த பண்புகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கணனிய மனிதர்கள்ல இருந்து வேறாக்கி காட்டுற விஷயங்கள் தான் இந்த கணனியோட இயல்புகள் எல்லாம். சோ இந்த இயல்புகள் எல்லாம் சரியாக ஒர்க் பண்றதுனாலதான் கணனி, ரைட், அதிகமான மனிதர்களால விரும்பி பயன்படுத்தப்படுது, ரைட்? ஓகே, சோ கணனிண்டா என்ன அப்படின்னு சொல்லி வரைவிலக்கணம் சொல்ற நேரம் கணனியோட தொழிலை பத்தி சொல்லியிருந்தேன். கணனி என்ன செய்யும்? தரவுகளை தகவல்களாக மாத்தும், ரைட்? தரவுகளை தகவல்களாக மாத்துறது எப்படின்னு சொல்லித்தான் இந்த படத்துல காட்டப்படுது, ரைட்? கணனி நீங்க கொடுக்குற உள்ளீடுகளை பெற்று ப்ராசஸ் பண்ணி நீங்க கொடுக்குற கண்டிஷனுக்கு ஏற்ப ப்ராசஸ் பண்ணி வெளியீடாக தரும், ரைட்? சோ உள்ளீடுகளாக வழங்கப்படுற விஷயங்களை நாங்க சொல்லுவோம் தரவுகள் அப்படின்னு சொல்லி, ரைட்? உள்ளீடாக வழங்குறது எல்லாம் தரவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தரவுகள் எப்படி இருக்கும், ரைட்? அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம், ரைட்? சோ இந்த தரவுகள் நீங்க கொடுக்குற ப்ராசஸ் கேட்ப செய்முறைப்படுத்தி வெளியீடாக தரும். வெளியீடாக எதுவாக தரும்னு சொன்னால் தகவலாக தரும், ரைட்? இதுதான் கணனியோட பிரதான தொழில். இந்த கணனின்றது வந்து ஒரு இலத்திரனியல் சாதனம். இது என்ன செய்யும்? தரவுகளை பெற்றுக்கொள்ளும். அதை நீங்க கொடுக்குற கண்டிஷனுக்கு ஏற்ப செய்முறைப்படுத்தி பயனுள்ள தகவல்களாக தரக்கூடிய ஒரு சாதனம், ரைட்? ஓகே, தரவுகள் என்ன, தகவல் என்றால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தரவு அப்படின்றது
அர்த்தமற்ற முறையில காணப்படுற, அப்படி இல்லைன்றால் ஒழுங்கற்ற முறையில காணப்படுற, இல்லாட்டி நேர்த்தியற்ற முறையில காணப்படுற எண்கள், எழுத்துக்கள், குறியீடுகள், சத்தங்கள், ஒலிகள் எல்லாம் தரவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்? தரவு என்றால் அர்த்தமற்ற முறையில காணப்படுற எண்கள், எழுத்துக்கள், சத்தங்கள் எல்லாம் தரவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இது கணனிக்கு உள்ளீடுகளாக வழங்கப்படும். எப்பவுமே தரவு கணனிக்கு உள்ளீடுகளாக வழங்கப்படும். இது அர்த்தமற்ற முறையில காணப்படும், ஒழுங்கற்ற முறையில காணப்படும், நேர்த்தியற்ற முறையில காணப்படும். ரைட்? சோ இந்த தரவுகளை கொண்டு உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க இல்லாம இருக்கும். ரைட்? சோ நீங்க ஒரு முடிவுக்கு வர இல்லாம இருக்கும் தரவை கொண்டு. ரைட்? தரவுகள் பாத்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு வடிவங்கள்ல காணப்படும். ரைட்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எழுத்து வடிவத்துல காணப்படும், செவிப்புல கட்புல வடிவங்கள்ல காணப்படும். ரைட்? சோ எழுத்து வடிவத்துல காணப்படுற தரவுகளாக இந்த இலக்கங்கள், குறியீடுகள், சிம்பிள்ஸ் நிறைய நாங்க கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணுவோம். சோ இந்த குறியீடுகள், விசேட குறியீடுகள், ரைட், எல்லாம் எழுத்து வடிவத்துல காணப்படுற தரவுகள். இது தரவுகளுடைய ஒரு வடிவம். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் கட்புல வடிவம். ரைட்? படங்களாக, காணொலிகளாக காணப்படும். ரைட்? செவிப்புல வடிவத்துல பாடல்களாக, சவுண்ட்ஸ், ரைட், ஒலிகளாக காணப்படும். சோ இதெல்லாமே தரவுகள். ரைட்? இந்த தரவுகள் அர்த்தமற்ற முறையில காணப்படும். இதை கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு முடிவுக்கும் வர இல்லாம இருக்கும். ரைட்? இதைத்தான் நாங்க தரவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்? அடுத்தது தரவுகளோட வகைகள். தரவுகளை பாத்தீங்கன்னு சொன்னால் 2 வகையாக வகைப்படுத்தலாம். ரைட்? தரவுகள் 2 வகைப்படும். முதலாவது அளவு அடிப்படையிலான தரவுகள், குவான்டிடேட்டிவ் டேட்டா. நெக்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா, பண்பு அடிப்படையிலான தரவுகள். ரைட்? அளவு அடிப்படையிலான தரவுகள்னு சொன்னால் நீங்க எண்ணக்கூடிய தரவுகள். ரைட்? 1 2 3 அப்படின்னு சொல்லி எண்ணக்கூடிய தரவுகள், எண்ணிக்கையில அடங்கக்கூடிய தரவுகளைத்தான் நாங்க அளவிடக்கூடிய தரவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்? அளவிட முடியாத தரவுகள் தான் பண்பு அடிப்படையில நாங்க வகைப்படுத்துவோம். ரைட்? சோ அளவு அடிப்படைக்கு உதாரணம் முகமது ICT பாடத்தில் பெற்ற புள்ளி. ரைட்? புள்ளி ஒரு 70 இருக்கலாம், இல்லாட்டி 65 இருக்கலாம். 65 கொண்டு உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரையலாம். ரைட்? சோ அந்த புள்ளியை கொண்டு உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரையலாம். அவர் கிளாஸ்ல எத்தினாவது, ஹையஸ்ட் மார்க்ஸ் ஒரு லோவஸ்ட் மார்க்ஸ், அப்படி உங்களுக்கு எந்த முடிவுக்கும் வரையலாம். ரைட்? இது ஒரு தரவு. ரைட்? அடுத்தது பண்பு அடிப்படையிலான தரவுகள் பாத்தீங்கன்னு சொன்னால் சமூகத்துல ஒரு நிறுவனத்துக்கு இல்லாட்டி ஒரு தனி நபருக்கு இருக்கிற நன்மதிப்பு, இதை வந்து நாங்க பண்பு அடிப்படையிலான தரவுகளாக சொல்லலாம். ரைட்? அளவு அடிப்படை தரவுகள் கணித ரீதியில இல்லாட்டி எண்சார் ரீதியில பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தரவுகள். ரைட்? இதில் இந்த தரவுகளோட வகைகள் பார்த்துட்டு வரோம். 2 வகை இருக்குது, அளவு அடிப்படை, பண்பு அடிப்படை. ரைட்? நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது தரவுகள். ரைட்? இதை கொண்டு நீங்க முடிவுக்கு வர இயலா. ஒரு முடிவு எடுக்கணுமாக இருந்தால் அது தகவல்களாக காணப்படணும். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பண்பு அடிப்படை. பண்பு அடிப்படையில வரக்கூடியது எண்ணிக்கையில காட்ட இயலாத தரவுகள். ரைட்? ஏதாவது ஒரு பண்பு அடிப்படையில வகை குறிக்கப்பட்டிருக்கணும். ரைட்? அதோட கலர் அடிப்படையில, ரைட், இல்லாட்டி அதோட பகுதிகளோட அடிப்படையில, ரைட், இப்படி வகை குறிக்கப்படுற தரவுகள் பண்பு அடிப்படையிலான தரவுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ரைட்? அளவு தரவுகளோட 2 வகை பார்த்திக்கிறோம், அளவு அடிப்படை, பண்பு அடிப்படையிலான தரவுகள். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் தகவல்கள். ரைட்? நாங்க ஆல்ரெடி பார்த்தோம், தரவுகளை ஒழுங்குபடுத்தி தான் தகவல்கள் பெறுவோம் அப்படின்னு சொல்லி. ரைட்? தகவல்கள் அப்படின்றது ஒரு மீனிங்ஃபுல் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மீனிங்லெஸ் டேட்டா வந்து தரவு, மீனிங்ஃபுல் டேட்டா இல்லைனால் ப்ரொசஸ் டேட்டா, செய்முறைக்குட்படுத்தப்பட்ட தரவு தான் தகவல்களாக கொள்ளப்படும். ரைட்? இந்த தகவல்கள் எப்படி இருக்கும் என்றால் ஒரு அர்த்தம் இருக்கும், மீனிங் ஒன்று இருக்கும். ரைட்? ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு வடிவத்துக்கு ஏற்ப இல்லாட்டி ஏதோ ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது நேர்த்தியான வடிவத்துல காணப்படும். ரைட்? சோ இதெல்லாம் தகவல் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலோட பண்புகள். ரைட்? தகவல்கள் உள்ளடக்க அர்த்தத்தை அறிந்து கொள்வதற்காக ஒழுங்கமைக்கப்பட்டு நேர்த்தியான வடிவத்துல காணப்படுற தரவுகளைத்தான் நாங்க தகவல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்? ஓகே, தரவுகள், தகவல் தகவல் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் பார்த்திக்கிறோம். சோ இந்த தரவுக்கும் தகவலுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் இருக்குது. ரைட்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தரவு
ஒழுங்கமைக்கப்படாதது, ரைட்? தகவல் ஒழுங்கமைக்கப்பட்டது. தரவை கொண்டு நீங்க தரவு நேர்த்தியற்ற வடிவத்துல காணப்படும், தகவல் நேர்த்தியான வடிவத்துல காணப்படும், ரைட்? தரவுகள் மிக பிரதான வேறுபாடு, தரவுகளை கொண்டு அவங்களால முடிவுகளுக்கு வர இயலாம இருக்கும், ரைட்? தீர்மானம் எடுக்க முடியாதது தரவு, தகவல்களை கொண்டு நீங்க தீர்மானம் எடுக்கலாம், ரைட்? சோ தரவு மற்றும் தகவலுக்கு இடையிலான பிரதான வேறுபாடுகள் தான் இது. சோ இதுல நீங்க கேட்கிற நேரம் கட்டாயம் தீர்மானம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது தகவல் அப்படின்றது குறிப்பிடப்படணும், ரைட்? சோ இன்னைக்கு நான் ரெடி ஆகினது வந்து இவ்வளவுதான். கணனியோட சில பேசிக் விஷயங்கள் பார்த்திக்கிறோம், ரைட்? கணனி என்றால் என்ன, கணனியோட பிரதான தொழில் என்ன, கணனியோட இயல்புகள் என்ன, கணனியோட ரைட் பிரதான தொழில், அடுத்தது தரவு மற்றும் தகவலுக்கு இடையிலான வித்தியாசம், ரைட்? தரவு என்றால் என்னன்னு தெரியும், தகவல் என்றால் என்னன்னு தெரியும். சோ தரவுக்கும் தகவலுக்கும் இடையிலான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். சோ இதுதான் கணனியோட பிரதான பேசிக்கான விஷயங்கள். சோ அடுத்த கிளாஸ்ல இதை தொடர்ந்து பார்க்கலாம், ரைட்? ஜஸாக்கல்லாஹ்.